ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஹாய்ஸ்டிங் டியூட்டோரியல். ஓகேவா? இட்ஸ் ஹாய்ஸ்டிங். ஹாய்ஸ்டிங்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட்ல அது என்ன பண்ணுது? ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ண போறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதில் என்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். வேரியபிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாய்ஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஹாய்ஸ்டிங் ப்ராசஸில் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நான் சொல்கிறேன் கேன் பி ஹோஸ்டடா இல்லையா அப்படின்றது. இப்போ வேர் வேரியபிள் கேன் பி ஹோஸ்டட், ஸோ லெட் அண்ட் கான்ஸ்ட் வேரியபிள் கேனாட் பி ஹோஸ்டட். ஓகே, ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். வேரியபிள் ஹோஸ்டிங். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் ஹோஸ்டட் டு த டாப் ஆஃப் த ஸ்கோப் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் ப்ரோன்னு கேட்டேன்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அதுதான் டிஃபால்ட்டு பிஹேவியர். இப்போ கூகுளில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, என்ன சொல்லணும்னா hosting is the default behavior of moving all the declaration to the top of the current scope. அப்போ எந்த ஸ்கோப்பானா இருக்கட்டும், ஒரு பிளாக் ஸ்கோப்பாக இருந்தால் அதில் நீங்கள் வேரியபிள் எல்லாம் டாப்பில் போட்டுருங்க. அது ஒரு குளோபல் ஸ்கோப்பே இல்லை ப்ரோ அப்படின்னா அது எல்லா வேரியபிளும் தூக்கி போய் டாப்பில் போட்டுருங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் பில்ட் இன் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங் ரெஃபர் டு பில்ட் இன் பிஹேவியர் ஆஃப் த லாங்குவேஜ் through which declaration of function, variable, classes move to the top of the scope. அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் அதை டாப்பில் போட்டுருவீங்க. ஓகேவா? அதை டாப்பில் போட்டுட்டீங்கன்னா உங்களால் எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 லைன் உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளும் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து 1,00,000 லைன் அடிக்க போகிறனாலும் அந்த 10 வேரியபிளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அடுத்த நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஸோ 99,099 ஸோ நைட்டு கடைசி அந்த 10 மட்டும் அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், எல்லா லைன்லையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த 1,00,000 லைன்லையும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், டாப்பில் மேலே இருக்க அந்த 10 லைனை விட்டுட்டு. ஸோ இதுவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 10 லைன் கோட் இருக்குது. கரெக்டாக 5வது லைனில் 50% நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஸோ 50% தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். நினச்சி பாருங்கள், இதுவே ஒரு ட்ராபேக் இல்லையா? 5 லைனுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அந்த வேரியபிள் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணால் ரெஃபரன்ஸ் எரர். ஸோ என்னன்னா, ஸோ இனிஷியலைசேஷன் எரர் அப்படின்னு ஒன்று வரும் புதுசாக. அன்டிஃபைன்ட் எரர் வேறு, இனிஷியலைசேஷன் எரர் வேறு. இது ரெண்டு தான் கிரியேட் பண்ண போகுது. ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணிவிட்டு அதை மேலே நான் ஆக்சஸ் பண்ண முடியாது, கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த கான்செப்டை இப்போ படிப்போம். ஓகே, ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் வி லாகிங் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் பிஃபோர் இட்ஸ் டிக்ளேர். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாததுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம், வேர் x equal to 10 console.log x. ஸோ இப்போ அன்டிஃபைன்ட் எரர் வரப்போகுது கண்டிப்பாக. ஆனால் என்ன மாதிரியான எரர் வரும் அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாக இருக்கணும். ஸோ இன்ஸ்பெக்ட் கன்சோல் அன்டிஃபைன். ஸோ லாக் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். லைன் நம்பர் 14ல் 13ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ இது குளோபல் வேரியபிள், நான் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு இருந்தாலுமே இந்த இடத்துக்கு அந்த ஹோஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, என்ன பாருங்க, அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுது, ஆனால் நம்ம அது அங்கே தான் இருக்கு. ஓகே, இது ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் ஹோஸ்டிங் பிஹேவியர். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் வேரியபிள்லே நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் அதை கீழே டிக்ளேர் பண்ணிட்டு மேலே ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு த்ரோ அன்டிஃபைன்ட் எரர். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஹோஸ்டிங். அது என்ன ஃபங்க்ஷன் ஹோஸ்டிங்? ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நேம் இருக்க போகும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளுக்கு என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். அப்படி டிக்ளேர் பண்ணால் அது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாக மாறும். ஓகே, அந்த வேரியபிள் நம்ம கால் பண்ண சொன்னால் அந்த ஃபங்க்ஷனும் கால் ஆகும். அன்லஸ் அது நேம்டு ஃபங்க்ஷனாக இருக்காது. ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டிய நேம் வேரியபிள் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணிவிட்டு அதை இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் கால் பண்ணேன்னா இது எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க. ஒர்க் ஆகும். ஆனால் கொஸ்டின் புரியல, இன்னொரு வாட்டி கேளுங்க. ஒரு ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணிவிட்டு அதை கீழே கிரியேட் பண்ணிவிட்டு மேலே கால் பண்ணால் ஒர்க் ஆகுமா ஆகாது? ஒர்க் ஆகாதுங்க. ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும். ஏன்னு சொல்லுங்களேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நல்லா கவனிக்க வேண்டியது, எந்த ஒரு வேரியபிளுமே இல்லை. பார்த்தீங்களா, வேரியபிள் என்ன பண்ணும், எந்த லைனில் இருக்கோ அந்த லைனை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ வேரியபிளுக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் அண்ட் அப்ளை ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டே நான் வச்சுருக்கேன். ஒரு வேளை ஸோ இதுதான் ட்ராபேக்காக இருந்தது. அந்த ட்ராபேக்கை நம்ம கண்டிப்பாக மீறியே ஆகணுன்ற கட்டாயம் வந்தால் அந்த டைமில் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வேரியபிள் கால் பண்ணாதானே உனக்கு பிரச்சனை. நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ மேலே ஓகே கிரியேட் பண்ணது என்னமோ 50th லைன் அப்படின்னாலும் 50th லைனுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒன்றத்தை கற்று வச்சுக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஓவர் ரைடிங் சினாரியோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேம்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்லியிருப்பேன், ஏரோ ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம், 90% யூஸ் பண்ணுவோம், 99.1% அதை தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த 0.1% சொன்னால அது இந்த நேம்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, எப்போனா ரூல் பிரேக்கர். ஸோ எப்பயாவது உங்களுக்கு லைன் நம்பர் 5, 10 அப்படின்றதுல நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் மேலே எனக்கு அதை ஆக்சஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்ற ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், நேம்டு ஃபங்க்ஷன் ஞாபகம் வரணும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஹோஸ்டிங். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் ஹோஸ்டட் டு த டாப் ஆஃப் த ஸ்கோப் இன் வேரியபிள். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் வி கால் த ஃபங்க்ஷன் பிஃபோர் இட்ஸ் டிக்ளேர். அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணியிருக்கலாம். த ஃபங்க்ஷன் இஸ் ஹோஸ்டட், ஸோ இட் கேன் பி கால்டு எனிவேர் இன் த ஸ்கோப். அப்போ ஒரு பிளாக்லேயோ இல்லை எங்கேயாவது. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதை கால் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கே வேணும்னாலும் கால் ஆகும். ஆனால் இதையே நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணி இது பாருங்கள், லெட் கிரீட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கிரீட் இங்கே எடுத்துட்டீங்க. இப்போ அதே ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் கால் பண்ணேன்னா இட் வில் ஒர்க் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஒர்க். இட் த்ரோ த இனிஷியலைசேஷன் எரர். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஹோஸ்டிங் அடுத்தது. ஓகே, இதை தான் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட இங்கே பாருங்க, வேர் ரீட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் போட்டுட்டீங்க, பிளாக் ஆஃப் கோட். இப்போ இந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே லைன் நம்பர் 5ல நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அந்த 5ல என்ன பண்ணும், சேவ் ஆகிடும். இட்ஸ் லைக் அட்ரஸ். அதை நீங்கள் முன்னாடி கால் பண்ணீங்கன்னா இட் த்ரோ டைப் எரர் கிரீட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன பண்ணும், த்ரோ பண்ணும். ஓகே, இதுவே இதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா என்ன நடக்கும், இட் வில் ஒர்க். ஓகேவா? அப்போ எந்த மாதிரியான எரர் வரும் ஹோஸ்டிங்கில் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது அன்டிஃபைன்ட் எரர், ஸோ இனிஷியலைசேஷன் எரர் அப்படின்றது வேரியபிள் இனிஷியலைசேஷன் எரர் வரும். ஏன்னா 5வது லைனில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இனிஷியலைசேஷன் எரர் வரும். அதை நீங்கள் வந்து தப்பாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க, கீழே கால் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எரர் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷனில் டைப் எரர் அப்படின்றத நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு எரர். இந்த எரர் தான் எதுக்குன்னா, இது என்ன டைப் சொல்லுங்கள், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் டைப். எக்ஸ்பிரஷன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஒரு வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறதால அதுக்கு கீழே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, அது ஒர்க் ஆகும். மேலே ஆக்சஸ் பண்ணிங்கன்னா டைப் எரர் கிரீட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் நாட் ஏ ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்ட்டு எப்போ எரர் வரும்னா நீங்கள் கீழே கிரியேட் பண்ணிவிட்டு மேலே கால் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இது நல்லா தெளிவாக இருக்கணும். இதுதான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஹோஸ்டிங். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுவே அது ஒரு வேரியபிள் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனில் வேரியபிள் இல்லைன்னா யூ கேன் கால் எனிவேர் யூ வாண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதனால தான் ஏரோ ஃபங்க்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக் இது மட்டும்தான். ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறதால நம்ம என்ன பண்ண முடியாது, அது மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது, டைப் எரர் வரும். அதுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இது அப்போலேருந்து இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் எப்போனா சினாரியோ பிரேக் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தேவைப்படும். ஓகேவா? எப்பயுமே தேவைப்படாது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, ஹோஸ்டிங் வித் லெட் அண்ட் கான்ஸ்ட். அது என்ன லெட் அண்ட் கான்ஸ்ட், ஏன்னா பிளாக் வேரியபிள் இல்லையா, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இதை இப்போ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ console.log x அப்படின்னு கொடுக்குறீங்க. அவுட்புட் என்னவா இருக்கும், கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் அது. ஏன்னா லைன் நம்பர் 2ல நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு லைன் நம்பர் 1ல கிரியேட் பண்ணி கால் பண்ணியிருக்கீங்க. இது என்னமா த்ரோ பண்ண போகுது, expect console uncaught reference error cannot access x before initialization. அதாவது கிரியேட் பண்ணாததுக்கு முன்னாடியே உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி ஃபார் வேரியபிள், நாட் ஃபார் ஃபங்க்ஷன். நல்லா நம்ம வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனில் டைப் எரர் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நல்லா நம்ம வச்சுக்கணும். இது வரைக்கும் என்னென்ன எரர் பார்த்தோம், அன்டிஃபைன்ட் எரர் அப்படின்னா என்னன்னு சொல்லவே இல்லை, இனிஷியலைசேஷன் எரர். ஓகேவா? ஸோ கீழே கிரியேட் பண்ணிட்டு மேலே கால் பண்ணுறது அந்த டைப் எரர். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் தெளிவாக இருக்கும். இது 4 தான். ஸோ இது எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம இதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஒரு சினாரியை சொல்லிக்கிட்டே இருப்பேன், கீழே கால் கிரியேட் பண்ணிட்டு மேலே கால் பண்ணக்கூடாது, கீழே கிரியேட் பண்ணிட்டு மேலே கால் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதை நம்ம பிரேக் பண்ணுற விதமாக
இந்த ஃபங்க்ஷன் ஓகே வெறும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்றது இல்லை நேம்டு ஃபங்க்ஷன் சொல்றது எந்த ஒரு வேரியபிளுக்கும் நீ அசைன் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன்னா அதை மேலேயும் கால் பண்ண முடியும் ஓகேவா இது மட்டும் தான் நம்ம பார்த்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஓகேவா மற்றபடி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சிருக்க பாயிண்ட் தான் ஓகே என்ன அபி லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து மேலே கால் பண்ணும்போது எரர் த்ரோ பண்ணும். அதே வந்து இப்போ லெட்டுன்னு கொடுக்காம எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு மேலே அதை கால் பண்ணோம்னா அதை என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்க முடியுமா? ஒரு வேரியபிள் இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுமா? பாக்ஸே இல்லாம ஸ்டோர் பண்ண முடியுமா? நோ, தட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, லெட் எக்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்கு எந்த வேல்யூ அசைன் பண்ணல, தென் யூ கேன் ஆக்சஸ். ஏன்னா என்ன பண்றாங்க, அது நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வேல்யூ கொடுக்கல, ஆனா நீங்க அப்படி ஆக்சஸ் பண்ணா அது அன்டிஃபைன் வரும், ஏன்னா அதுக்கு வேல்யூ இல்லை, ஆனா ஆக்சஸ் பண்ண முடியும்ல. ஓகே, ஸோ லெட் எக்ஸ் ரெண்டாவது லைன்ல எக்ஸ் ஈக்குவல் டு 10 புரியுதுங்களா? ட்ரை ஓகே. ஸோ லெட் எக்ஸ் இந்த கண்ட்ரோல் எக்ஸ்ன்றதை என்ன பண்ணுறது, இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பேஜுக்கு போய்க்கிறேன், இன்ஸ்பெக்ட் பேஜுக்கு போயிட்டு கன்சோலில் வந்துருக்கேன், அன்காஸ்ட் 2 டைம் வர வருது எனக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் எக்ஸ்ன்றதை கட் பண்ணி நான் கீழே போட்டேன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க். ஓகே, ஸோ இந்த எடுத்துக்கிட்டேன், நான் லெட் எக்ஸ்ன்றதை என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ தான் டிக்ளரேஷன். ஒன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இதுக்கு பேர் இனிஷியலைசேஷன். ஸோ இந்த மாதிரி டிக்ளரேஷனையும் இனிஷியலைசேஷனையும் என்னால் தனியாக பண்ண முடியும். இதை நான் வேரியபிள் எடுக்க சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கால் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ண முடியாது. ஓகே, எவ்வளோ நீங்கள் இப்போ இதை கால் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன எரர் த்ரோ பண்ணுது, எக்ஸ் cannot access x before initialization. இதுக்கு நீங்கள் வேல்யூவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் என்ன எரர் தான் த்ரோ பண்ண போகுது, cannot access x before initialization, அதே தான் த்ரோ பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியாது, 15th லைனில் கிரியேட் பண்ணிவிட்டு 13th லைனில் யூ கான்ட் ஏபிள் டு ஆக்சஸ், அதுக்கு வேல்யூ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சேம் எரர் தான். ஓகே, அதே மாதிரி டிக்ளரேஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியலைசேஷனையும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும், ஒன்லி ஃபார் திஸ் 2 வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ எதுக்கு ரீடிக்ளரபிள் ரீஅசைனபிள் 2 இருக்கு பார்த்தீங்களா? அப்போ டிக்ளேர் பண்ணிட்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், திரும்பியும் வேற இடத்துல அசைன் பண்ண முடியும். எதுக்கு, ஒன்லி லெட் அண்ட் வேருக்கு மட்டும்தான், கான்ஸ்டுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, கான்ஸ்டுக்கு என்ன பண்ண முடியாது, தனியாக டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கான்ஸ்டுக்கு இப்போ ஒர்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்ட் என்னம்மா மிஸ்ஸிங் இனிஷியலைசேஷன் இன் கான்ஸ்ட் டிக்ளரேஷன். என்ன எரர்னா கான்ஸ்ட்ல இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது உங்களால். ஸோ டிக்ளரேஷன் தனியாகவும் இனிஷியலைசேஷன் தனியாகவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா இட்ஸ் த்ரோ த எரர். ஓகேவா? அதுதான் இந்த வேரியபிளோட பிளாக் டயக்ராம். ஒன்ஸ் நீங்கள் இந்த எல்லா கான்செப்டையும் அப்படியே ஒருங்கிணைச்சு ரைட் டவுன் பண்ணி பிளாக் டயக்ராமா இந்த ஒரே ஒரு வேரியபிளை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும், ரீஅசைனபிள்னா என்ன, ரீடிக்ளேர்னா என்ன, ஹோஸ்டிங் ப்ராசஸ்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன. இந்த ஒரு டயக்ராமுக்காக ஸோ நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம், ஹோஸ்டிங் வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியல, இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா திரும்பியும் வீடியோஸை பாருங்கள், திரும்பியும் அனலைஸ் பண்ணுங்கள், திரும்பியும் ரியல் டைம் ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு போங்க. இது புரியலைன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, மூவ் ஆன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் யூ. இதோட என்ன பண்ணுது, ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங் த டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அடுத்த டாப்பிக்கில் டேட் அண்ட் டைப்ஸில் சந்திக்கிறவங்கள தேங்க்யூ ஃபார் எவ்ரி.